தமிழ்நாட்டில் இன்று குமரி, நெல்லை உட்பட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகம் மற்றும் தெற்கு கேரள பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும், நாளை திண்டுக்கல், மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பிற பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் 24ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று வலுவிழந்த நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் டிஜிட்டல் முறையில் மட்டும் பணம் செலுத்தும் நடைமுறையை கொண்டுவர தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்பொழுது நடைமுறையில் உள்ள விதிகளின்படி ஃபாஸ்டாக் இல்லாமல் ரொக்கமாக பணம் செலுத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட 2 மடங்கு வசூலிக்கப்படுகிறது. UPI மூலம் செலுத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட 1.25 மடங்கு வசூலிக்கப்படுகிறது. ஏப்ரல் 1 முதல் ரொக்க பரிமாற்றமே இருக்காது என்பதால் வாகன ஓட்டிகள் அனைவரும் ஃபாஸ்டாக்கிற்கு அல்லது UPI முறைக்கு மாற வேண்டியது கட்டாயம் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது தமிழ்நாட்டில் 98% அதிகமான வாகனங்கள் ஏற்கனவே ஃபாஸ்டாக் முறையை பயன்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் டிஜிட்டல் முறைக்கு முழுமையாக மாறுவதன் மூலம் சுங்கச்சாவடிகளில் காத்திருப்பு நேரம் பெருமளவு குறையும் என்றும், அனைத்து பரிமாற்றங்களும் மின்னணு முறையில் பதிவு செய்யப்படுவதால் நம்பகத்தன்மை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரொக்க பணம் பெறுவதால் ஏற்படும் காலதாமதத்தை தவிர்த்து வாகனங்கள் தடையின்றி செல்லலாம் என்றும், சில்லறை தட்டுப்பாடு மற்றும் கட்டணம் தொடர்பான தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க முடியும் என்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தரப்பில் கூறப்படுகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கிளீன் ஸ்வீப் வெற்றியை பெற்று மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியை அமைக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் நிர்வாக கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் பூத் அளவில் டிஜிட்டல் கட்டமைப்பை வைத்திருக்கும் ஒரே கட்சி திமுக தான் என்று பெருமிதம் தெரிவித்தார். இப்போ வர்ற சட்டமன்ற தேர்தலையும் கிளீன் ஸ்வீப் பண்ணி திராவிட மாடல் 2.0 ஆட்சியை நாம் அமைக்கணும். டிஃபென்ஸ் மட்டுமே ஆடிட்டு இருக்கக்கூடாது, அப்பப்போ அட்டாக்கிங் மோடுக்கும் போகணும். தோழமை சக்திகளோடு சென்று முடிகிற எதிர்க்கட்சியினர் சூழ்ச்சிக்கு இடம் தரக்கூடாது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். தோழமை சக்திகளோடு சிண்டு முடிகிற வேலையில் எதிர்க்கட்சியினர் ஈடுபடுவாங்க. அவங்களுடைய சூழ்ச்சிக்கு நாம இடம் தரக்கூடாது. ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் திமுக எப்போதும் சிங்கம்தான் என்றும் திமுக IT விங் நிர்வாகிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உற்சாகமூட்டினார். இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சாதனைகள், இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறிய கருத்துக்களே இவை. 2026 சட்டப்பேரவை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கும் சூழலில் OPS தனது நிலைப்பாட்டை அறிவிக்காமல் உள்ளார். இதனால் அவருடன் பயணித்து வந்த மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் ஆகியோர் திமுகவில் இணைந்த நிலையில் JCD பிரபாகர் தவேகாவில் இணைந்தார். மறுபுறம் OPSன் அரசியல் ஆலோசகராக இருந்து வந்த பஞ்சுட்டி ராமச்சந்திரன் புதிய கட்சி தொடங்கியுள்ளார். இந்நிலையில் தலைமை செயலக வளாகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்தித்து பேசியது கவனம் பெற்றது. தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவுவையும் OPS சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் உடனான சந்திப்பு குறித்து விளக்கம் அளித்தார். சிறப்பாக நிறைவேற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறார். திமுகவில் இணையப் போகிறீர்களா என்ற கேள்விக்கு பொறுமையாக இருங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். நகராட்சி நிர்வாகத்துறை நியமன முறைகேடு வழக்கில் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனங்களுக்கு லஞ்சம் பெற்றதாகவும் டெண்டர் ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடுகள் குறித்து வழக்கு பதிவு செய்ய கூறி அமலாக்கத்துறை சார்பில் தமிழ்நாடு DGPக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்று அதிமுக MP இன்பதுரை மற்றும் ஆதிநாராயணன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது வேறொரு வழக்கு விசாரணையின் போது சிக்கிய ஆதாரங்களை DGPக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும்
அவற்றின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் கூறப்பட்டது. அமலாக்கத்துறையின் கடிதத்தின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்தது. இதனை கேட்ட நீதிபதிகள், அமலாக்கத்துறை போதுமான ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளதால் ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த தேவையில்லை என்றும் வழக்கு பதிவு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனத்தில் தாங்கள் எந்த தவறும் செய்யாததால் சட்ட ரீதியாக வழக்கை எதிர்கொள்வோம் என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னே டீட்டெயில் என்கொயரி பண்ணியிருக்காங்க. இதுல எந்த தவறும் நாங்க செய்யல. அதனால உரிய நீதிமன்றத்தில் அணுகி இதிலும் நாங்கள் எந்த குற்றமும் இல்லை என்று நிரூபித்து வெளியே வருவோம். தேர்தல் நெருங்குவதால் உள்நோக்கத்துடன் அமைச்சர் KN நேரு மீது பொய் புகார் தொடுக்கப்பட்டிருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். 41 தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு களத்தை சரிப்படுத்தி வச்சிருக்கிறார் என்ற பொறாமையில், வயிற்றெரிச்சலில் பாஜக அரசு டெல்லியில உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் இங்கே இருக்கிற எடப்பாடியுடைய பேச்சு கேட்டுக்கொண்டு செயல்படுகிறார்கள். அதே சமயம் ஆதாரங்கள் அழிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் முதற்கட்ட விசாரணை இன்றி வழக்கு பதிவு செய்யலாம் என்று நீதிபதிகள் கூறியதாக அதிமுக MP இன்பதுரை தெரிவித்துள்ளார். போர்த் வித்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்த, அதாவது உடனடியாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இதில் உத்தரவிட்டிருக்காங்க. வேலைநிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. கனரக வாகனங்களின் தகுதி சான்றிதழ் புதுப்பிப்பு கட்டணத்தை 10 மடங்கு மத்திய அரசு உயர்த்தியது. இதனால் 20 ஆண்டுகளுக்கு மேலான லாரி மற்றும் கனரக வாகனங்களுக்கு 800 ரூபாய் வரை செலுத்தப்பட்டு வந்த தகுதி சான்றிதழ் கட்டணம் 25,000 ரூபாயாக அதிகரித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்டா மாவட்ட லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வரும் 25ஆம் தேதி முதல் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கமும் அறிவித்தது. இதையடுத்து தகுதி சான்றிதழ் கட்டணத்தை 3 மாதத்திற்கு நிறுத்தி வைத்து புதன்கிழமை தமிழக அரசு அறிவித்தது. இந்நிலையில் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் தன்ராஜ் அறிவித்துள்ளார். டெல்டா பகுதியில் நெல் ஏற்றாமல் இருந்த லாரிகளும் சரி, வருகிற 25 முதல் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்த தேதி 25 2ஆம் தேதியிலிருந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்ததையும் நாங்கள் தற்காலிகமாக ஒத்திவைக்க வேண்டிய நிலைமையில் ஏற்பட்டிருக்கு. டெல்டா மாவட்டங்களில் இன்று மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நெல் கொள்முதல் பணிகள் பாதிக்காத வண்ணம் போராட்டத்தை கைவிடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்த கூடுதல் வரிகளுக்கு அமெரிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தை மீறி சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தை பயன்படுத்தி அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடும் வரி விதிப்புகளை அமல்படுத்தினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனுவை 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்த நிலையில் அதில் 6 நீதிபதிகள் ட்ரம்பின் வரி விதிப்பிற்கு எதிராகவும் 3 நீதிபதிகள் ஆதரவாகவும் கருத்து தெரிவித்தனர். இறுதியில் 6-3 என்ற வாக்குகளின் அடிப்படையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் வரி விதிப்புகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. மேலும் நாடாளுமன்றத்தை மீறி தன்னிச்சையாக வரி விதிக்க ட்ரம்புக்கு அதிகாரமில்லை எனவும் சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தை ட்ரம்ப் சட்டவிரோதமாக பயன்படுத்தியதாகவும் நீதிமன்றம் குற்றம் சாட்டியது. அமெரிக்க நீதிமன்றத்தின் உத்தரவால் அந்நாட்டு பங்குச் சந்தைகள் மீண்டும் எழுச்சியடைய தொடங்கின. எஃகு, அலுமினியம், தினசரி நுகர்வு உள்ளிட்ட பொருட்களின் விலையும் கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனக்கு எதிராக தீர்ப்பளித்த 6 நீதிபதிகளால் முற்றிலும் வெட்கப்படுவதாக தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது புதிதாக 10% வரி விதிப்பை அமல்படுத்தியுள்ளார். அமெரிக்க நாடாளுமன்றத்தை மீறி சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டத்தை பயன்படுத்தி அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விதித்த வரி விதிப்பை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது. இதனால் கடும் கோபமடைந்துள்ள ட்ரம்ப் தனது வரி விதிப்புகளுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து உலக அரங்கில் தன்னை அவமானப்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். மேலும் தனக்கு எதிராக தீர்ப்பளித்த 6 நீதிபதிகளை எண்ணி தான் வெட்கப்படுவதாகவும் 122வது சட்டப்பிரிவின் கீழ் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய உலக நாடுகளுக்கு மேலும் 10% வரி விதிக்கும் உத்தரவில் கையெழுத்திட உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட வரி விதிப்பில் எவ்வித மாற்றமும் இல்லை என தெரிவித்த ட்ரம்ப், இந்தியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என கூறினார். We're doing that period, but we're immediately instituting the 10% provision, which we're allowed to do. And in the end, I think we'll take in more money than we've taken in before. மேலும் நீதிமன்ற உத்தரவால் ஒப்பந்தங்கள் பாதிக்காத வகையில் புதிய நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் ட்ரம்ப் கூறினார். நீதிமன்றத்தின் உத்தரவால் தனியார் நிறுவனங்களுக்கு செலுத்த வேண்டிய 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலான வரி பாக்கியை வழங்குவது குறித்து நீதிமன்றம் மூலமே தீர்வு காணப்படும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்தார்.
இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வரும் 10வது T20 உலகக்கோப்பை தொடரின் லீக் சுற்று ஆட்டங்கள் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் சூப்பர் 8 சுற்று இன்று முதல் தொடங்குகிறது. இலங்கையின் பலகொல்லாவில் நடைபெற்ற கடைசி லீக் ஆட்டத்தில் ஓமன் அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த ஓமன் அணியை 104 ரன்களில் சுருட்டிய ஆஸ்திரேலியா பின்னர் களமிறங்கி வெறும் 9.4 ஓவர்களில் இலக்கை எட்டி சாதனை படைத்தது. ஜிம்பாப்வே மற்றும் இலங்கை அணிகளிடம் தோற்றதால் ஏற்கனவே தொடரிலிருந்து வெளியேறிய ஆஸ்திரேலியாவிற்கு இந்த வெற்றி ஒரு சிறிய ஆறுதலாக அமைந்தது. சூப்பர் 8 சுற்றுக்கான குரூப் 1 இந்தியா, தென்னாப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் ஜிம்பாப்வே ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன. குரூப் 2 இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய அணிகள் மோதுகின்றன. இன்று கொழும்புவில் நடைபெறவுள்ள சூப்பர் 8 சுற்றின் முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்து, பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. நாளை பெலகொல்லாவில் பிற்பகல் 3 மணி அளவில் நடக்கும் போட்டியில் இலங்கை இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இரவு 7 மணிக்கு அகமதாபாத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவுடன் இந்தியா பலப்பரீட்சை மேற்கொள்ள உள்ளது. சூப்பர் 8 சுற்றில் இரு பிரிவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றிக்கழக பொதுக்கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தாவேகா நிலவரம் குறித்து பிற கட்சிகள் சர்வே எடுப்பதாக கூறினார். எதிர்கட்சி இருக்கிறவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறோம், அவங்க சர்வே எடுக்கிறாங்க. நமக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்கும், நம்ம கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்கும், நம்ம ஆட்சியில் இப்படிலாம் செஞ்சுருக்கிறோமேன்னு. எதை செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யலை. போலூரில் நடைபெற்ற மகளிர் உரிமை மீட்பு பயண கூட்டத்தில் பேசிய சௌமியா அன்புமணி தமிழகத்தின் 2வது பெரிய மாவட்டமான திருவண்ணாமலையை 2ஆக பிரிக்க சில அதிகார மையங்கள் தடையாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். திருவண்ணாமலை தான் பரப்பளவில் பெரிய மாவட்டம். ஒருத்தர் மட்டுமே ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கணும், பெரிய ராஜ்யத்தை வச்சு ஆளணும்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த மாவட்டத்தை 2ஆக பிரிக்கிறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. மாசி மாதத்தின் முதல் வளர்வரை முகூர்த்தம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த மணமக்கள் கோவில் முன்புள்ள சண்முக விலாச மண்டபத்தில் தங்களது உறவினர்கள் முன்னிலையில் திருமணத்தை நடத்தினர். இதன் காரணமாக கோவில் வளாகம் முழுவதும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்யவும் திரளான பக்தர்கள் கோவிலுக்கு வந்திருந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள டாப் ஸ்லீப் பகுதியில் பரம்பிக்குளம் கன்னிமாரா தேக்கு அருகே 2 யானைகள் ஒன்றோடு ஒன்று ஆக்ரோஷமாக மோதி சண்டையிட்டுக் கொண்டன. தும்பிக்கைகளால் அவை சண்டை செய்த காட்சிகளை வியந்து பார்த்த சுற்றுலா பயணிகள் தமது அலைபேசியில் அவற்றை பதிவு செய்தனர். இவை சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. மன்னார்குடி வானக்கார தெரு காளியம்மன் கோயில் திருவிளக்கு பூஜையில் திரளான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 182வது ஆண்டு தீமிதி திருவிழா மகோற்சவம் கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் சிகர நாளான நேற்று 1008 திருவிளக்கு பூஜை விமரிசையாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாகன விபத்தில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பெட்ரோல் பங்கில் எரிபொருள் நிரப்பிவிட்டு சாலையை நோக்கி வந்த இளைஞர் மீது பேருந்து மோதியதாக தெரிகிறது. இதில் திருப்பதியைச் சேர்ந்த பரத் என்ற மாணவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே கடையில் இருந்த சாக்லேட் டப்பாவை இளைஞர் ஒருவர் திருடிச் சென்ற காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. 35 வயது மதிக்கத்தக்க நபர் மளிகை கடைக்கு வந்து கடைக்காரரிடம் பேசிக் கொடுத்து திசை திருப்பியுள்ளார். பின்னர் சாக்லேட் டப்பாவை எடுத்து சட்டைக்குள் வைத்து மறைத்து திருடிச் சென்றார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மின்கசிவு காரணமாக மாட்டுக்கொட்டகையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 மாடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. காட்டூர் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவரின் கொட்டகையில் அதிகாலை 4 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். ஆனால் அங்கு கட்டி வைக்கப்பட்டிருந்த 10 மாடுகளில் 6 மாடுகள் தீயில் கருகி உயிரிழந்தன. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே குண்டும் குழியுமாக உள்ள மசனக்குடி முதுமலை சாலையை சீரமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணம் செய்யும் மசனக்குடி முதுமலை நெடுஞ்சாலையில் 9 கிலோமீட்டர் பகுதி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சீரமைக்கப்படாமல் உள்ளது. இதனால் போக்குவரத்து பாதிப்பும் விபத்து அபாயமும் அதிகரித்துள்ளது. திருப்பத்தூரில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 60 வயது முதியவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். சிவராஜ்பேட்டையைச் சேர்ந்த தாமோதரன் என்ற முதியவர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதனை விசாரித்த காவல்துறையினர் முதியவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர்.
குழும தலைவர் முகேஷ் அம்பானியை மும்பையில் உள்ள அவரது இல்லத்தில் அமெரிக்க முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் சந்தித்தார். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மகாராஷ்டிரா தலைநகர் மும்பைக்கு அமெரிக்க முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் வந்துள்ளார். இந்நிலையில் மும்பை தெற்கு பகுதியில் உள்ள ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி இல்லத்திற்கு சென்ற ஹிலாரி கிளின்டன் அவரது மனைவி நீட்டா அம்பானி, மகள் ஈஷா அம்பானி ஆகியோரை சந்தித்தார். குஜராத் மாநிலம் வல்சத் மாவட்டத்தில் லாரி மீது கார் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். வல்சத் மாவட்டத்தின் கப்ராடா பகுதியில் அதிவேகமாக சென்ற கார் எதிர் திசையில் வந்த லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் கார் அப்பளமாக நொறுங்கிய நிலையில் அதில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உட்பட 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை ஐநா பொதுச் செயலர் அன்டோனியோ குட்டரஸ் சந்தித்து பேசினார். டெல்லியில் நடைபெற்று வரும் AI உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் இந்தியா வந்துள்ளார். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்ற அவர் திரௌபதி முர்முவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்தியாவில் தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிகழ்வுகளை வீடியோவாக தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்த இமானுவேல் மேக்ரான் டெல்லியில் AI மாநாட்டில் பங்கேற்றார். அதில் பல்வேறு நாடுகளின் தலைவர்களை அவர் சந்தித்து பேசினார். இந்திய பயணத்தின் நிகழ்வுகளை நன்றி இந்தியா என கூறி இமானுவேல் மேக்ரான் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஜப்பான் நாட்டின் ஒசாகா நகரத்தில் குடிநீர் குழாய்களை புதுப்பிக்க பெயர் வெளியிட விரும்பாத நபர் ஒருவர் 21 கிலோ தங்க கட்டிகளை நன்கொடையாக வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒசாகா நகரில் 90க்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டிருப்பதால் குடிநீர் குழாய்களை புதுப்பிக்க ஒசாகா நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் பெயர் வெளியிட விரும்பாத நபர் குடிநீர் குழாய்களை புதுப்பிக்க சுமார் 32 கோடி ரூபாய் மதிப்பிலான 21 கிலோ தங்க கட்டிகளை நன்கொடையாக வழங்கியதாக ஒசாகா மேயர் ஹிதேயுகி யோகாமா தெரிவித்துள்ளார். சிலி நாட்டில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற எரிவாயு லாரி வெடித்ததில் 4 பேர் உயிரிழந்தனர். சிலி நாட்டின் ரென்கா பகுதியில் எரிவாயு ஏற்றிச் சென்ற லாரி திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 17 பேர் பலத்த காயமடைந்தனர். பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங்குக்கு லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பல் தொடர்புடைய நபரிடமிருந்து வாட்ஸ்அப் மூலம் 10 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டல் வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலிவுட் நடிகர் ரன்வீர் சிங்கின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒருவர் கோடிக்கணக்கான பணம் கேட்டு குரல் பதிவு மூலம் மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து ரன்வீர் சிங்கின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்ட நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக மும்பை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் 10 கோடி ரூபாய் பணம் கேட்டு வாட்ஸ்அப் மூலம் குரல் பதிவு அனுப்பியவர் லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பலுடன் தொடர்புடைய ஹரி பாக்சர் என்றும் அவர் அமெரிக்காவில் இருந்து மிரட்டல் விடுத்ததும் தெரிய வந்துள்ளது. 2040ஆம் ஆண்டில் இந்திய ராக்கெட் மூலம் நிலாவில் இந்தியர்களை தரையிறக்கும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். சிவகாசியில் தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பேசிய அவர் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிற்கு செயற்கைக்கோள்களே கிடையாது. ஆனால் தற்போது இதுவரை 136 செயற்கைக்கோள்கள் இந்தியா வடிவமைத்து அனுப்பியுள்ளது என்றார். 34 நாடுகளுக்கு 433 செயற்கைக்கோள்களை இந்திய மண்ணிலிருந்து இந்திய ஏவுகணை மூலம் வெற்றிகரமாக அனுப்பி. கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் 2028ஆம் ஆண்டிற்குள் நிறைவடையும் என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கோவை உட்பட 5 விமான நிலையங்களில் உதான் யாத்ரி கஃபே எனும் மலிவு விலை சிற்றுண்டியகம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, இணையமைச்சர் முரளிதர் மோகல் ஆகியோர் திறந்து வைத்தனர். இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய அமைச்சர் ராம்மோகன், பரந்தூர் விமான நிலைய திட்டத்துக்கு மத்திய அரசு முழு ஒப்புதல் அளித்துவிட்டதாகவும் நிலத்தை கையகப்படுத்தும் பணியை மாநில அரசுதான் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தை அடுத்த விக்ரமசிங்கபுரத்தில் சிறுவன் உட்பட 4 பேரை நாய் கடித்த விவகாரத்தில் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் கொடுத்த புகாரின் பேரில் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே சுமார் 10க்கும் மேற்பட்டோர் நாய்க்கடியால் அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இதனிடையே விக்ரமசிங்கபுரம் பகுதியில் விஜய் என்பவரின் வீட்டில் வளர்த்த நாய் திடீரென தெருவில் நுழைந்து சிறுவன் உட்பட 4 பேரை கடித்து குதறியுள்ளது.
காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சி மோதல் நடப்பது வாடிக்கையான ஒன்றுதான் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியதற்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட அவர், கூட்டணி குறித்து அகில இந்திய தலைமை பேசக்கூடாது என சொன்னதால் அதற்கு மரியாதை கொடுத்து பொறுமையுடன் கடந்து போவதாகவும் தங்களுக்கு பயந்து அல்ல என்றும் கூறியுள்ளார். திருச்சி மாவட்டம் முசிறியில் வாக்களிப்பதன் உரிமை குறித்த அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியை முசிறி சார் ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியானது அரசு பள்ளியில் தொடங்கி முசிறி கைகாட்டி வழியாக முக்கிய வீதிகளில் சென்று மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது. பேரணியில் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். மாமனார் கொலை வழக்கில் மருமகள் மற்றும் அவரது தாயாருக்கு ஆயுள் தண்டனை விதித்து திருவள்ளூர் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கடந்த 2019ஆம் ஆண்டு திருத்தணி அருகே சொத்து தகராறில் மாமனார் சபாபதி மீது மண்ணெண்ணெயை ஊற்றி எரித்து கொலை செய்த வழக்கில் மருமகள் காயத்ரி மற்றும் அவரது தாயார் கலைவாணி ஆகிய இருவருக்கும் தலா 11,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. தீர்ப்பை தொடர்ந்து இருவரும் புழல் பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே டாஸ்மாக் பார் ஊழியர் இறந்த சம்பவத்தில் திடீர் திருப்பமாக மனைவியே ஆண் நண்பருடன் இணைந்து கணவரை கொலை செய்தது தெரியவந்துள்ளது. குளத்துப்பட்டியைச் சேர்ந்த 32 வயதான பிரபாகரன் கடந்த 12ஆம் தேதி கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது மனைவி அபிராமி, அவரது உறவினரான பப்ளு என்ற பிரபு, சரவணன் ஆகியோருடன் இணைந்து பிரபாகரனை கொலை செய்தது காவல்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து மூவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். பணி நிரந்தரம் செய்யக்கோரியும் அடிப்படை வசதிகள் கேட்டும் கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கு முன்பு சுமை தூக்கும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கு முன்பு சுமை தூக்குவோரின் மாநில பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக மாநிலம் முழுவதும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தருமபுரியிலும் 150க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மாவட்ட நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அலுவலகத்து முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூரில் 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஓட்டுநர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். தாயை இழந்த 17 வயது சிறுமி தனது பாட்டியின் பராமரிப்பில் வளர்ந்து வருகிறார். இவருக்கு 40 வயதான முஜீப் என்பவர் மது போதையில் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் முஜீப் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ரயில் நிலையம் முன்பாக இருசக்கர வாகனத்தை நடுரோட்டில் போட்டுவிட்டு அட்ராசிட்டி செய்த போதை இளைஞர் கைது செய்யப்பட்டார். மகாராஜா என்ற இளைஞர் மதுபோதையில் மற்ற வாகனங்களுக்கு வழிவிடாமல் ரகளையில் ஈடுபட்டதுடன் தட்டி கேட்டவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டினார். பின்னர் காவல்துறையினர் வந்தபோதிலும் அவர் தொடர்ந்து ரகளையில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். தூத்துக்குடியில் மதுபோதையில் ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்ற 4 பேர் எதிரே வந்த லோடு வேன் ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருசக்கர வாகனம் நடுரோட்டில் பழுதாகி நின்றதால் அதனை ஸ்டார்ட் செய்ய முடியாமல் மதுபோதை ஆசாமிகள் 4 பேர் திணறிக் கொண்டிருந்தனர். அப்போது எதிரே வந்த லோடு வேன் ஓட்டுநர் வழிவிடும்படி கேட்டு ஹார்ன் அடித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த போதை ஆசாமிகள் லோடு வேனின் கதவை திறந்து ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்தினர். தேனி மாவட்டத்தில் சாக்குளத்து மெட்டுமலை சாலை, திண்டுக்கல் சபரிமலை அகல ரயில் பாதை உள்ளிட்ட திட்டங்களுக்கு குறைந்தபட்ச ஆரம்ப பணிகளை கூட மேற்கொள்ளவில்லை என்று தீஷா கமிட்டி கூட்டத்தில் திமுக எம்பி தங்கத்தமிழ் செல்வன் ஆதங்கம் தெரிவித்தார். தேனி மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அவர், மக்களவை உறுப்பினராகி 2 வருடங்களாகியும் திட்டப்பணிகளை தொடங்கவே இல்லை என்பது வருத்தமளிப்பதாக தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே கல்லூரி மாணவியை காதலிப்பதாக கூறி கடத்திச் சென்ற இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். 17 வயதான தனது மகளை காணவில்லை என தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததுடன் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்தார். 48 மணி நேரத்தில் அவரை கண்டுபிடிக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து தேடுதல் நடத்திய காவல்துறையினர் கல்லூரி மாணவியை மீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதுடன் கடத்திச் சென்ற 26 வயதான சூர்யாவையும் கைது செய்தனர். கேரளாவில் அறுவை சிகிச்சையின் போது பெண்ணின் வயிற்றுக்குள் கத்திரிக்கோலை வைத்து தைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆலப்புழாவைச் சேர்ந்த உஷா ஜோசப் என்பவருக்கு 2021ஆம் ஆண்டு ஆலப்புழா அரசு மருத்துவமனையில் கர்ப்பப்பை அகற்றும் சிகிச்சை நடைபெற்றது. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக வயிற்று வலியால் அவதிப்பட்ட அவர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபொழுது அதில் 12 சென்டிமீட்டர் நீளமுள்ள கத்திரிக்கோல் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்த கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் உத்தரவிட்டுள்ளார்.
வணிக நோக்கத்தில் பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் நடிகை கஜோலின் பெயர் மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்த டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. AI மற்றும் டீப்ஃபேக் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சில நிறுவனங்கள் தனது பெயரையும் புகைப்படத்தையும் வணிக நோக்கத்தில் பயன்படுத்துவதாகவும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் பாலிவுட் நடிகை கஜோல் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜோதி சிங் நடிகை கஜோலின் பெயர் மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்த தடை விதித்தும் ஏற்கனவே பதிவிட்டால் அதை நீக்கவும் உத்தரவிட்டது. உத்தராகண்ட் மாநிலம் பௌரி கார்வால் மாவட்டத்தில் ஆற்றில் 2 படகுகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. பௌரி கார்வால் மாவட்டத்தில் அலக்நந்தா ஆற்றில் 2 படகுகள் இயங்கிக் கொண்டிருந்த போது எதிர் திசையில் வேகமாக வந்த படகு மற்றொரு படகின் மீது மோதி அதன் மேல் பறந்து சென்றது. இதையடுத்து படகில் இருந்த ஓட்டுநர் ஆற்றில் குதித்து உயிர் தப்பினார். 2 படகுகளிலும் ஓட்டுநர்களை தவிர சுற்றுலா பயணிகள் யாரும் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. मार दिया है। மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் சிறுவனை வாகனத்தின் பின்னால் நிற்க வைத்து ஆபத்தான முறையில் ஓட்டிச் சென்ற நபரின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை அருகே குரேகான் மேற்கு பகுதியில் MTNL SP மேம்பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் பின்னால் சிறுவன் ஒருவன் நின்றவாறே பயணித்துள்ளான். இந்த காட்சிகள் வெளியான நிலையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.